எல்லாம் என்ன ஆகும்? நகரும். இங்கே இருந்தால் கொஞ்சம் பொறுத்து பார்த்தா அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அது எப்படியா போயிடும். ஆட்டுங்கள்ல எங்கே போகும்? இப்போ நம்ம ஆட்டுங்கள்லாம் உயிருள்ள ஜந்தா நம்ம. அப்போ ஏன் அந்த மாற்றம் உண்டாகலை? சரி, இன்னைக்கு ஒரு கேள்வியோடு நாம் படிப்போம். வேதாகமம், நான் ஏன்னா மறுபடியும் ஃபவுண்டேஷனில் தான் ஒன்று நிற்கிறேன். ஒரே புக்கு. எத்தனை புக்கு? என்ன? வேதாகம் என்றால் என்ன? எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் இங்கேயே இருக்கிறாங்க. குட். வேதாகம்னா பைபிள். பைபிள் என்னம்மா? டைம் போகுது, அவங்களும் சொல்லிட்டாங்க, நீ சொல்லு. பரிசுத்த வேதம். கைத்தட்டு. மொத்தத்தில் தேவனுடைய வார்த்தை அல்லது வசனம், தேவனுடைய எழுத்துக்கள், அதுதான் என்ன இருக்குது? பைபிள். இப்போ கேள்வி, பைபிளில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? எத்தனை? 67. ஏன் ஒன்றும் குறைச்ச? யாருக்கு? எனக்கா? அம்மா என்ன எப்ப? புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகம் இருக்குது? சும்மா ஒரு குத்துமதிப்பை சொல்லலாம். அது எப்படியே தப்பி தவறி சொல்லிடுச்சு. 66. இது சொல்லுமா? 27. நம்ம தமிழ் ஸ்கூலா இங்கிலீஷ் ஸ்கூலா? எல்லாமே பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிம்மா, பழைய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு? நீ தலையை குத்துனாலும் கேட்க தான் செய்வேன். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புக்கு? வெரி குட். கை தட்டலாம் பாப்பாவுக்காக. ஓகே, பெற்றியா கேட்கலாமா? பைபிளில் அல்லது வேதாகமத்தை பெரிய பிரிவுகளாக எத்தனை பிரிவுகள் பிரிக்கலாம்? என்ன கொட்டிக்கொண்டு போல இருக்குது என்ற நோய் ரொம்ப மோசமப்பா. அப்போ கைப்போக்கணும். எனக்கு கொஸ்டின் புரியலன்னா, வேதாகமத்தில் எத்தனை பிரிவு இருக்குது? பெரிய பிரிவுகள் 2 இருக்குது. அது எத்தனை? உனக்கு கேட்டனா, வருஷத்தை கேட்டனா? பழைய ஏற்பாடு என்ன ஏற்பாடு? என்ன? வெரி குட். பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் என்னம்மா படிக்கிறோம் நம்ம? பழைய ஏற்பாட்டில் 5 பாகம். ஓகே. பழைய ஏற்பாட்டில் எதை குறித்து நாம் படிக்கிறோம்? அவருடைய நியாயப்பிரமாணம் 1. அப்புறம் அதான் கட்டளை, நியாயப்பிரமாணம், சட்டம் எல்லாம் ஒன்று தான். மீட்பு குறித்து பழைய ஏற்பாட்டில் படிக்கிறீங்க. தீர்க்க தரிசனங்கள். நேற்று என்ன சொப்பனம் கண்ட சொல்லு. வேதாமல்ல, சொப்பனமல்ல, உண்மை நிகழ்ச்சிகள். கனவு கண்டு முடிச்சுட்டு போகிறதில்ல, எல்லாம் உண்மை நிகழ்ச்சிகள், கட்டுக்கதை அல்ல. வேதாகமம் கட்டுக்கதை அல்ல. சரி, நான் உங்களுக்கு வச்சு கவனிக்கணுமா? நான் எப்போ ராத்திரி 12 மணிக்கு தட்டி கேட்டேன்னா பதில் சொல்லணும். நீங்கள் ரொம்ப செஞ்சால் பத்தாது. நீங்கள் பைபிளில் தேர்றதுக்கு தான் நான் வரணும், இல்லைன்னா இங்கே வர வேண்டாம். சரியா? ஓகே. 3 காலங்கள். என்ன காலங்கள்? பழைய ஏற்பாட்டில் பைபிளில் எத்தனை காலங்கள்? மூன்று காலங்கள். சரியாம்மா? எத்தனை காலம்? நாம எந்த காலத்தில் இருக்கிறோம்? பைபிளில் 3 காலம் இருக்குது. நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்?
ஆ ஆ பேனா எழுதலையே. நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இந்த கிறிஸ்துவின் காலம் எப்போ ஆரம்பமாச்சு? எப்போ ஆரம்பமாச்சம்மா? புதிய ஏற்பாட்டில் எப்போ ஆரம்பமாச்சு? கதையெல்லாம் சொல்லாது, தெளிவாக சொல்லு. எப்போ? கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாலேயா? இயேசு சிலுவையிலே அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்னால அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ் 2, கிறிஸ்துவின் யுகம் எப்போ ஆரம்பமாகுது? பைபிளில் எந்த புத்தகத்தில்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ் என்னும் நாள். என்ன நாள்? சிகப்பில் எழுதுகிற டேஞ்சர். பரவாயில்ல. பெந்தேகோஸ் நாள் இல்லை, முதல் பெந்தேகோஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன பெந்தேகோஸு? எப்படி முதல் பெந்தேகோஸு? சரி, இப்போ சரித்திரத்தை திரும்பி பார்ப்போம். இயேசு அன்று ராத்திரியிலே சீஷர்களோடு போஜன பந்தி இருந்தாரா? இரவு சாப்பாடு, ராபோஜனம் இருந்தார். அப்போ அப்பத்தை எடுத்து பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். திராட்சை ரசத்தை கொடுத்து, இது என்னவா இருக்குதுன்னு சொன்னால், என் சரீரம் அல்ல, என் ரத்தம், நான் உங்களோடு செய்து கொண்ட புது உடன்படிக்கை. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்துக்கு முன்னால் இருக்கிற அட்டையில் பாருங்கள், பழைய ஏற்பாடுன்னு இருக்கும். என்ன இருக்கு? ஏற்பாடு. மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்னால் பேப்பரில் புதிய ஏற்பாடு இருக்குது. இந்த ஏற்பாடுங்கிற வார்த்தைக்கு அக்ரிமெண்ட் அல்லது கவனன்ட் அல்லது ஒப்பந்தம். இந்த கட்டடத்தை கட்டுறாங்க ஒரு என்ஜினியரு. இந்த கட்டடத்து உரிமையாளருக்கும் இடத்துக்காரருக்கும் என்ஜினியருக்கு என்ன நடக்குது? ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை, ஒப்பந்தம். அப்போ பழைய உடன்படிக்கை. நீ பேனா இல்லையா? ஒன்றுமே எழுதலையே, வாயில் சொல்றேன்னு இல்லை. உங்கள் பேனா எழுத மாட்டேங்குது, நான் என்ன செய்வேன்? குட். இல்லை, அவங்க நிறைய மெமரி நிறைய இருக்கு, அதனால் எனக்கு கம்ப்யூட்டர் மாதிரி ஃபீட் பண்ணிக்கோங்க. ஓகே, முதலாவது 1வது பிதாக்களின் காலம். என்ன காலம்? பிதாக்களுடைய காலம். ஆதியாகமம் முதல் ஆதியாகமத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குமா? இல்லை, இப்போ தான் தேடுறாப்புல பாரு. எத்தனை புத்தகம் இருக்கு? எத்தனை அதிகாரம் இருக்குது? சரியா சொன்னியா? சரி, 50 அதிகாரம். அப்போது இந்த 50 அதிகாரங்களை நாம் பிதாக்களுடைய காலம் என்று சொல்கிறோம். என்ன காலம்? பிதாக்களுடைய. இது ஏறக்குறைய 2500 வருஷங்கள். எத்தனை வருஷம்? ஆதாமிலிருந்து மோசே வரை. ஆதாமிலிருந்து மோசே வரை எத்தனை ஆண்டுகள்? நல்லா படிங்க. பாருங்க, 12 தான் முடிஞ்சு போச்சு போடு. சரி, கவனிச்சிங்களா?
பழைய ஏற்பாட்டு காலம் மொத்தம் 4000 வருஷம். எத்தனை வருஷம்? ஆதாமிலிருந்து மோசே வரை. ஆதாமிலிருந்து மோசே மோசே மோசஸ் மோசே மோசே வரை ஏறக்குறைய 2500 வருஷம். இங்கே ஆதாம் உண்டாக்கப்பட்டது 4000 வருஷம். அதாவது 4000 4004ன்னு சொல்லுவாங்க கணக்குப்படி. ஆதாம் உண்டாக்கப்பட்டது. அதெல்லாம் அந்த பாப்பா சொன்னபடி கிமு. என்னது கிமு? எப்படி தெரியுமா? 4000, 3000, 2000, 1000 அப்படியே வந்து 0. கிபிங்கிறதெல்லாம் 1, 2, 3 அப்படி போகும். இப்போ எத்தனாவது வருஷத்தில் நம்ம இருக்கிறோம்? 2002. அப்போ சிலுவைக்கு முன்னால் உள்ள காலமெல்லாம் பின்னோக்கி போகும். 0, இங்கே 4000. அதான் கணக்கு. சிலுவைக்கு பின்னால் வருதெல்லாம் இப்போ 2025 வரைக்கும் வந்துட்டோம். வருஷ கணக்கு பார்த்துக்குங்க. சிலுவைக்கு முன்னால் உள்ள வருஷம் போ, சிலுவைக்கு பின்னால் இருக்கிறது 1, 2, 3ன்னு வரும். நாம் இருக்கிறது 2025 வருஷம். இப்போது முதல் காலம் ஏறக்குறைய 2500 வருஷம். எத்தனை வருஷம்? அந்த காலத்துக்கு என்ன பேர்? என்ன காலம்? பிதா என்ன யாரு? கைதட்ட உங்களுக்கு சொன்னீங்களுக்கா? கைதட்ட. நான் சொன்னது கவனமாக படிச்சது பழைக்கலாம் ஈஸியா. என்ன காலம்? பிதாக்களுடைய காலம். இந்த பிதாக்கள் காலத்தில் ஆதாம் யார்? முதல்ல உலகத்தில் முதல் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பேர் என்ன? ஆதாம். அப்புறம் அவனுடைய மகன் பேர் என்ன? காயின், ஆபேல். அப்புறம் சேத். அப்புறம் நோவா. அப்புறம் ஆபிரகாம். அப்புறம் ஈசாக்கு. அப்புறம் யாக்கோப்பு. அப்புறம் யோசேப்பு. இது 50 அதிகாரத்துக்குள்ளே பார்க்குறோம். எத்தனை அதிகாரம்? ஜெனிசிஸில் 50 அதிகாரத்துக்குள்ளே நாம் இதையெல்லாம் படிக்கிறோம். 50 அதிகாரம். புரியுதா? நிச்சயமாக என்ன சொன்னேன் நான்? 50 அதிகாரத்துக்குள்ளே யாரை பற்றி படிக்கிறோம்? அது யாருடைய என்ன காலம்? ஏன் அந்த பிதாக்கள் காலம் என்று சொல்கிறோம்? இந்த காலகட்டத்தில் குடும்ப தலைவன் குடும்பத் தலைவன் ஆசாரியன். குடும்பத் தலைவன் யாருமா? ஆசாரியன்னா யாரு? இப்போ என்ன சொன்னா தெரியுமா? நான் சொன்னதை திருப்பி அப்படியே சொல்லிட்டாப்புல. என்ன ஆசாரியன் என்ன தெரியல. தெரியல. நம்ம தமிழில் சொன்னால் பூசாரி. யாரு பூசாரி? என்ன வேலை செய்வாங்க? மணியாட்டு வரான் பாருங்க கையுக்கு. நீ எப்போ பூசை வைப்பார், பூஜை வைப்பார். என்ன செய்வார்? பூசை வைப்பார். அப்போது இந்த ஆசாரியர் குறித்து நம்ம பைபிள் எங்கே படிக்கிறோம்னா
லேவியராகமத்தில் படிக்கிறோம். எங்கே படிக்கிறோம்? லேவியராகமத்தில் படிக்கிறோம். முதல் பிரதான ஆசாரியன் யார்? ஆரோன். ஆரோன் அவன் யாருடைய மகன்? மோசையுடைய பிரதர். ஓகே, கரெக்ட், அது சரி. அப்புறம் தம்பி, யாரோன் எந்த கோத்திரம்? லேவி. எந்த கோத்திரம்? லேவி. லேவியுடைய அப்பா பேர் என்ன? இந்த அம்மா இல்லை. லேவிக்கு அப்பா யாரு? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பேர்ல 12 பேர்ல ஒருத்தர் பேர் என்ன? லேவி. அப்போ மோசே கிட்ட தேவன் சொன்னாரு, கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எந்த தேசத்தை கொடுப்பேன்? யாருடைய பிள்ளைகளுக்கு? இப்ப யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? அதுல ஒரு பிள்ளை லேவி. ஆனா இந்த லேவிக்கு நிலம், ஊடு, வாசல் ஒன்றுமே கொடுக்கல. கர்த்தரே ஆளினால், கர்த்தரே சுதந்திரம். ஏன் இந்த லேவிக்கு கொடுக்கல? தப்பு தானே? ஒரு வீட்டில் 12 பிள்ளை இருந்தால் பிரித்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? கர்த்தருக்கு பூஜை பண்றவர் இவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. ஆலயத்திலோ அல்லது ஆசரிப்பு கூடாரத்திலோ இருந்து எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிறவர்கள். அதாவது இந்த லேவி குடும்பம், ஆசாரிய குடும்பம், இந்த லேவி குடும்பம் தேவனோடு நேரடியாய் மக்களுக்காக நிற்கிற பிரதிநிதி. அந்த பூஜையெல்லாம் வைப்பாங்க, பலியெல்லாம் வைப்பாங்க. அது யார் செய்யணும்? ஆசாரியன் செய்யணும். ஆசாரியன் செய்யணும். அந்த லேவி குடும்பத்தில் இருக்கிற ஆசாரியன் செய்யணும். அவனுடைய வேலை அதுதான். அப்போ அந்த ஆசாரியனுக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழி? ஆனால் மாச சம்பளம் இல்லை. வேலைக்கு போனால் என்ன கிடைக்கும்? ஆசாரியனுக்கு என்ன இல்லை? இப்போ இந்து கோயிலில் பார்க்கலாம், அங்கே பூசாரிக்கலாம் இப்போல்லாம் சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வர்ற நெய், வாழைப்பழம், தேங்காய், தட்டில் வர்ற காசு, அதில் தான் அவங்க குடும்ப வாழ்க்கை. சில அரிசி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அதே போல் பழைய ஏற்பாட்டில் லேவியனில் பிரதான ஆசாரியன், அப்புறம் ஆசாரியன், அவருடைய குடும்ப வாழ்வுக்கு ஜனங்கள் எல்லாரும் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளவு தசமபாகம்னா? நீ 10 ரூபா இன்னைக்கு சம்பாரிச்சா 1 ரூபா கொடுக்கலன்னா மோசமாக திட்டுறாங்க. வர இந்த அம்மா ஏமாத்துறேன்னு சொல்கிறேன். யாரை ஏமாத்தல? இன்னும் ஏமாத்தல, நீ என்ன ஏமாத்தலை. நம்ம 2 பேரும் சேர்ந்து யாரை ஏமாத்துறோம்? சும்மா விட மாட்டார். நான் வாங்குன்னு வாங்கிடுவேங்கிறாரு. அப்போ நம்ம கர்த்தரை ஏமாத்துறோம்மா பேசி. உனக்கு என்ன மாத வருமானம் இல்லையா? நீ வீட்டில் வேலையே செய்யலையா? சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? வீட்டில் வேலை செய்யறதுக்கு அப்படியா? ஆமாம், இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன் அம்மா அநியாயம் செய்கிறீங்கம்மா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எனக்குண்டான ஆஸ்தியை சொல்லுங்க ஐயா. சகலத்தை என்ன செய்வேன்? பகிர்ந்து கொள்ளுவேன்னு. அதே மாதிரி அந்த ஐயாவும் சொல்லுவாங்க, அந்த வாலிபனும் சொல்லுவாங்க, அந்த அம்மாவும் சொல்லுவாங்க. கொடுக்கூடாது, அவங்க கொடுக்கூடாது. அப்போ காசுக்கு என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு வந்து ஐயா சாமி கணவனே
அதனால தான் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க பொம்பளைங்களை. இந்த மாதிரி காசு கேட்டு நிற்கிறது மேலே சரியா? ஆமாம், எதுக்குக்கா என்ன நம்மளும் போனால் நான் 10 ரூபா சம்பாதிக்கிறோம் வச்சுக்கிறோம், ஜாலியாக போய் செலவு செய்வாங்களாம். அந்த அந்த காசை வச்சுக்க மாட்டாங்க, கொண்டு போய் கடைக்காரங்கிட்ட. அதான் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாங்கல்ல. ஓகே, அதுக்கு நான் போல. இப்போ இந்த குடும்ப தலைவன் ஒரு ஆசாரியனாக இருந்து இந்த குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்வான். தேவனிடத்தில் என்ன செய்வான்? பிரார்த்தனை செய்வான், பலியிடுவான். ஆடு, மாடு, பறவைகள் இதை என்ன செய்வாங்க? பலி ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடியதை யார் செய்வான்? ஆசாரியன். பைபிளில் நம்ம பார்க்குறோம். அப்போ குடும்ப தலைவன் யார்? ஆதாம். அவருடைய வேலை என்ன? அவங்க குடும்ப மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்காக என்ன செய்வார்? பலி வைப்பார். சரி, வெறும் பலி விட்டால் போதுமா? இந்த பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். தகப்பனுடைய வேலை என்ன? அப்போ போதகராக இருக்கிறார். யாரு வீட்டுக்கு போதகர்? யாரு? தகப்பன், அப்பா. அப்பா ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய நீதி நியாயங்களை போதித்தார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை யாரு? யார் அது? ஆபிரகாம் யாரு? யாருடைய குடும்பத்துக்கு? அவங்க குடும்பத்துக்கு அவர் தலைவர். தலைவர் மாத்திரமல்ல, இப்போ நான் என்ன சொன்னேன்? போதகர். தலைவரும் அவர், ஆசாரியனும் அவர். இப்போ பாருங்க, தனக்கு பின்னாலே வரக்கூடிய வீட்டார். வீட்டார்னா யாரு? குடும்பம். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன வேலை? நீதி நியாயத்தை சொல்லி கொடுக்கணும். அப்போ அப்பாவுடைய வேலை என்ன? இப்ப நான் அப்பா, என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா பைபிள் யாருக்கு தெரியணும்? இப்ப நம்ம அப்பாவுக்கெல்லாம் பைபிள் தெரியுமா? தெரியாது. அப்ப எப்படி இதுக்கு சொல்லி கொடுப்பாங்க? இங்க ஃப்ரீயா கிடைக்குது படிப்பு. நல்லா கவனிங்க. அந்த ஆரம்ப காலத்திலேயே குடும்ப தலைவன். இப்போ உபாகமத்தில் மோசையுடைய காலத்தில் வாசிக்கும் பொழுது, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு போதியுங்கள். என்ன செய்யுங்க? வாசிக்கலாம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். சரி சரி, இப்ப இருக்குது. யார் போதிக்கணும்? அப்ப தகப்பன் என்ன பண்ணணும்? முதல் அவர் படிக்கணும். தகப்பன் என்ன செய்யணும்? வேதாகமத்தை படித்தான். அப்புறம் என்ன சொல்லுவார்? இப்போ நான் கணக்கு வாத்தியார்னு வச்சுக்கேன். நான் கணக்கு வாத்தியார்.
என் பிள்ளைங்க என்ன வாத்தியாராக வருவாங்க அவங்க ஏறக்குறைய. ஏன்னா எல்லா கணக்கும் அவருக்கு நான் என்ன செஞ்சிருவேன், சொல்லி கொடுத்துருவேன். இப்போ தேவனுடைய நீதி நியாயங்கள் எனக்கு தெரியுமானால் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். அப்போ ஆபிரகாம் யாருக்கு போதித்தார், தன் குடும்பத்தாருக்கு, தன்னுடைய குடும்பத்தாருக்கு. அப்புறம் அவருக்கு பின்னால வர்ற மக்களுக்கு யார் போதித்தா, ஈசாக்கு, அப்புறம் யாக்கோப்பு. தலைமுறை தலைமுறையா தகப்பன் என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. இப்போ நம்ம குடும்பத்திலாம் இப்போ நம்ம இந்தியாவில் நம்முடைய காலமெல்லாம் இப்போ ஐயா எத்தனாவது தலைமுறை நீங்கள் கிறிஸ்தவர், 3 தலைமுறை ஆயிட்டு. நான் 5வது தலைமுறை, நான் 5வது. இப்போ என் பிள்ளைகள் 6வது தலைமுறை, என்னுடைய பேர பிள்ளைகள். அப்போ எத்தனை தலைமுறை ஆயிடுச்சுனாங்க. இப்போ இந்த 7 தலைமுறையில் எங்கள் தாத்தா இருந்தார், அவருக்கு பைபிள் எல்லாம் தெரியாது, அவருக்கு பைபிள் தெரியாது. ஆனால் சர்ச்சுக்கு போவார், கிறிஸ்டின்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பார். பைபிளெல்லாம் அந்த காலத்தில் கிடைக்காது, படிக்க முடியாது, எப்படியா இருந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா கொஞ்சம் படிச்சுக்கிறதுனால அவர் பைபிள் படிக்க ஆரம்பித்தார். என்ன செஞ்சார், அவருக்கு தெரிஞ்ச ஞானத்தில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார். அவர் ஒரு போதகர், எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார். ஆனால் நாங்கள்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா சொல்கிறது சண்டே கிளாஸு அது இதெல்லாம் அப்படியே ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது கற்றுக்கொண்டோம். அதுக்கு பின்னால் என்னாச்சு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிது வேதாம கல்லூரியில் போய் பைபிளை படிக்க. இப்போ பைபிள் எனக்கு படிக்க தெரிஞ்சதுனால என் தகப்பனார் என்னன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா என் மகன்கிட்ட கேளுங்க சொல்லுவார் பாரு. அவர் வயசானவர் தான், வீட்டில் இருப்பார், பைபிள் சொல்லுவார் முடியும். அவர் உடனே என்ன சொல்லுவார், என் பெரிய மகன் நல்லா பைபிள் தெரியும், அவர்கிட்ட கேளுங்க பாரு. என்கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பைபிள் ஸ்கூலாக யாரையும் அனுப்பவே இல்லை. யார் போதிக்கிறான், காலையிலும் மாலையிலும் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் பைபிள், பாட்டு, ஜெபம் எதுவுமே அப்படியே அது ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். இப்போ அடுத்த நண்டுகள்லாம் இருக்குது, நண்டுகள் குட்டியன்ஸ் எங்கள் பேர குழந்தைகள்லாம் இருக்குது, அது முட்டி போட்டு இன்னொரு பேர பிள்ளைக்கு 2 வயசாச்சு. அதுக்கு அந்த கிண்ணத்தில் சாப்பாடு வச்சோன்னே முழங்கால் போட்டு இப்படி வச்சு ஏதோ வாயில் சொல்லுது. இப்போ அதெல்லாம் அது எங்கேருந்து கற்றுக்கொண்டாங்க, சர்ச்சில் போய் கற்றுக்கொள்ள, குடும்பத்தில் வீட்டில் பெற்றோர் செய்கிறத பார்த்து என்ன செஞ்சாங்க. இப்போ பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுக்க இடம் இல்லாதனால நாம் இங்கே வந்து படிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் அந்த ஒன்றுமே தெரியாதனால நம்ம என்ன செய்கிறோம், சர்ச்சில் வந்து இங்கே பைபிள் ஸ்கூல்லையோ இங்கே போதகர்கிட்டவோ நம்ம வேதத்தை கற்றுக்கொள்கிறோம். எதுக்காக வேதத்தை கற்றுக்கொள்கிறோம் ஐயா, எதுக்காக வேதத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஒன்று யார் கடவுள், தேவன் யார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்வோம். ஏன் அறிந்து கொள்ளணும்? அவர் பிரதர் சொல்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்குங்கிறாரு. சரி, நான் போகலாமா வேண்டாமா? வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ போகணும்னா என்ன வேணும் எனக்கு? வழி ஏதோ இந்த ரோடு தான், இப்படி போங்கன்னா போகுது. அட்ரஸ் தெரியணும். என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? அட்ரஸ் தெரியாம அவர் போயிட்டாருன்னு என்ன அர்த்தம்? ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாரு, அதான் சும்மா ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். இப்போ இதை நம்பி நான் புறப்பட்டு போனேன், எங்கே போய் தேடுவேன்? வெள்ளிவாக்கம் முழுவதும் தேடலாம், இல்லை எந்த ஊருக்கு மெட்ராஸ் முழுவதும் சுற்றலாம், ஆளை கண்டுபிடிக்க முடியும். தெரியாதுல்ல, புரியுதா? அப்போது முதலாவது ஐயா அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, தேவனை அறிய, கடவுளை அறியணும். கடவுள் யாருமா? பேசிமா கடவுள் ஏன்
பார்த்தேன் உன்னை வாட்ஸ்அப்பில் ஜெபமெல்லாம் பண்ணுறத ஃபேமிலி ப்ரேயரில் அடித்து விளாசுற அதிருது பூமி. ஜெபக்கூட்டம் நடத்துனியா? ஆமாம், ஃபேமிலி ப்ரேயரில் இந்த வியாதியை எடுத்து போடுமாண்டவரேன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை காட்டேன், கவனிச்சு நல்ல உற்சாகமாக செஞ்சேன். ரொம்ப சந்தோஷம். அப்போ தேவன் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறியணும். தேவன் யாரும்மா? அவர் தான் தேவன் தான். தேவன் தான். கை தட்டுங்க. நம்மை உண்டாக்கினவர் தேவன் யார்? நாம் உண்டாக்குவது தேவன் அல்ல, நம்மை உண்டாக்கினவர் தான் கடவுள். ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இவன் உண்டாக்கிட்டு இருக்கிறான் கடவுளை. இவன் என்ன செய்யறானுமா? இல்ல, ஆமா, நம்ம தேவன் எங்க இருக்கிறாரு? நீ பார்த்துருக்கிறியா? பார்த்தியா? அப்ப இல்லை, அது பார்க்காத எப்படி சொல்ல போறேன்? யாருக்கிட்ட ஜெபிக்கிற? தேவனே உனக்கு தெரியாது. யாருக்கிட்ட ஜெபிக்கிற? ஆளே தெரியாது, ஐயாவே தெரியாது. ஐயாவை நான் பார்த்ததே இல்லை. எப்போ அவர்கிட்ட போய் கடன் வாங்க முடியுமா? கடன் வாங்க முடியாது. தெரியாதவங்கிட்ட கடன் வாங்க முடியுமா? முதல் தேவனை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாவது தேவனை யார் என்று நாம் அறிய வேண்டும். தேவன் யார்? இந்த உலகம் அனைத்தையும் உண்டாக்கியவர், சிருஷ்டிகர். யாரம்மா? தேவன். அப்ப அவர் எவ்வளவு பெரியவர் இருப்பார்? எவ்வளவு பெருசா இருப்பார் தெரியுமா? அட்டை போட்டு செஞ்சு அதுக்குள்ள வச்சிடலாமா தேவனை? வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி, நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நான் என்னவாய் இருப்பதில்லை. அப்ப பெரிய பெரிய கோயில் கட்டுறாங்களே, அங்க யார் இல்லை? தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அந்த வசனம் எங்க இருக்குது? ரொம்ப கெட்டிக்கார பிள்ளை, எல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. மத்தேயு 28ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறோம். கடைசி வசனத்தில் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாள். சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? இப்போ இங்க இருக்கிறாரா? நம்மளை பார்க்கிறாரா? நம்ம பேசுறத கவனிக்கிறாரா? பொய் சொல்றோமா உண்மை சொல்றோம்னு அவருக்கு தெரியுமா? நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். புரியுதா? கடவுளுடைய பிள்ளைகள் தேவனுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. ஓகே. அப்போ பிதாக்களுடைய காலத்தில் குடும்ப தலைவன் ஆசாரியனாகவும் போதகனாகவும் இருந்தார். நம் குடும்பத்தாருக்காக பலி செலுத்தினார். என்ன செய்தார்? எதுக்காக பலி செலுத்தினாங்க? பாவ மன்னிப்புக்காக. ஒரு ஆட்டை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி அது தலைமையில கையை வச்சு அந்த ஆசாரியின் தலை என்ன செய்வான்? அறுப்பான். அந்த ரத்தத்தை என்ன செய்வாங்க? பாத்திரத்தில் வெடிப்பாங்க. அந்த ஆடு அறுத்த உடனே என்ன செய்யும் தெரியுமா? கோழி கடைக்கு போய்க்கிறியா? கறி வாங்க போனது இல்லையா? இதை பாருங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கிறாரு. அது துள்ளுன்னு புல்லு சில சேர்ந்து அதுக்காக ஒரு டப்பாவில் போடுவாங்க. இல்லைன்னா பறக்கும், எல்லா இடத்துலையும் பறக்கும், துடிக்கும். அதாவது அதோடைய அடையாளம் என்னன்னா,
நான் செய்த என் பாவத்துக்காக இந்த ஆடோ மாடோ பலியாகிறது. அது துடிக்கும் போது என்ன செய்யும்னா, என்னை வெட்டினா நான் துடிக்கிறதுக்கு பதிலாக எது துடிக்குது? அப்போ இந்த குடும்ப தலைவன் ஒரு ஆசாரியனாக இருந்து பலிபீடம் கட்டி தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய குடும்பத்தாருக்காக என்ன செய்வார்? பலியிடுவார், பலி செலுத்துவார். மிருக பலி. என்ன பலி செலுத்துவார்? எதுக்காக மிருக பலி செலுத்துறாங்க? யாருடைய பாவத்துக்கு? தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்து குற்றவாளிகளாக இருந்தால் பாவிகள், அந்த பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தக்கூடியது. அப்போ அந்த குடும்பத்துக்கு தலைவர் அவன் ஆசாரியனாய் தேவனிடத்தில் வேண்டுகிறவனாய் இருந்தான். நீங்கள் இந்த சம்பவத்தை எங்கே படிக்கலான்னா, யோபின் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான். ஆமாம், எப்பவுமே செலுத்துவார். ஏன்னா அவங்க அறிஞ்சோ அறியாமல் செஞ்சுருவாங்கன்னு நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் படிக்க முடியும். அப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே கருடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ஆபிரகாமுடைய குடும்பம், ஈசாக்குடைய குடும்பம், யாக்கோப்புடைய குடும்பம். யாக்கோப்புடைய குடும்பம் எகிப்துக்கு போனாங்க. தெரியுமா? போனாங்களா? எதுக்கு போனாங்க? நீ ஊருக்கு எங்கேயாச்சும் போய்க்கிறியா? எங்கேயாச்சும் ஊருக்கு போய்க்கிறியா? எதுக்கு போனேன்? ஏதோ ஃபங்க்ஷன். காணா ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? போய் கை கட்டி எல்லாம் பார்த்துட்டு வந்துடுதான். என்ன கிடைக்கணும்? சோறு கிடைக்கணும், நிறைய விருந்து, பசிக்கு சாப்பாடு, விருந்து, அதுதான் போகிறேன் இல்லையா? ஓகே. அப்போ அந்த யாக்கோப்புடைய குடும்பம் யோசேப்புடைய காலத்தில் அவர்கள் பஞ்சத்து நிமித்தமாக எங்கே போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. புரியுதா? ஏன்னா உலகமெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. 7 வருஷம் பஞ்சம். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் பஞ்சம்னோம்னா நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் 7 வருஷம் விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. ஆனால் எகிப்து தேசத்து மக்கள் யோசேப்புடைய வார்த்தையை கேட்டு முதல் 3.5 வருஷம் என்ன செஞ்சாங்க? சேர்த்தி வச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் ஊட்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போல்லாம் தெரியல, கேஸ் வச்சுக்கிறாங்க. அப்போல்லாம் விறகடுப்பு தான். ஒவ்வொரு வீட்லேயும் விறகு ஒரு லாரியில் இறக்குற மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. மழை 6 மாதம் பெய்யும் அங்கே. அப்போல்லாம் 6 மாதம் விடாமல் மழை பெய்யும். அப்போ சமைக்கொண்டா விறகு, அப்போ அந்த விறகு சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் அதை பத்திரப்படுத்துவாங்க. வாலி பசங்கள்லாம் விறகு சேர்க்க மாட்டான். மழை காலத்தில் பச்சை விறகு வச்சு ஊதிட்டு உட்காந்துருப்போம். அப்போல்லாம் கேஸ் எல்லாம் கிடையாது அந்த காலத்தில், கரண்ட் கிடையாது. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது என்ன இல்லை, ஃபேன் இல்லை, கரண்ட் இல்லைன்னு என்ன இல்லை, ஃபேன் இல்லை, கிரைண்டர் இல்லை. மாவாட்டோன்னா கல்லில் போட்டு தான் ஆட்டணும், அம்மிக்கல்ல வச்சு தான் மசாலா அரைக்கணும், கிணத்துல போய் தண்ணி சேர்ந்துடும், மோட்டரெல்லாம் கிடையாது, கரண்ட் இல்லையே. வீட்டுக்கெல்லாம் ஒரு மண்ணெண்ணெய் விளக்குக்கு தான் வச்சுருப்பாங்க. அது வித்தியாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலம் இல்லையா? இப்போது இந்த காலகட்டத்தில் குடும்ப தலைவன் ஒரு ஆசாரியனாக இருந்து ஜனங்களுக்காக என்ன செய்தாங்க? வேண்டுதல் செய்ய பலி எல்லாம் செலுத்தினாங்க. இப்போது அதற்கு அடுத்ததாக இது என்னமா ஐசாகி போச்சுல்ல, குடிய முடியல. நான் சொல்லிட்டு வர்றது புரியுதா? உங்களுக்கு புரியணுமா? எங்களுக்கெல்லாம் புரியாது. நீங்கள் கற்பூரம் பற்றிக்குவீங்க டக்கு டக்கு. நாங்கள் இதை வாழைத்தண்டை உட்காந்துக்கிறோம். வாழைத்தண்டை அடுப்பில் போட்டு என்ன ஆகு? ஐயாவா? ஓகே. இப்போ ஆதியாகமம் முடிந்த பின்னால் யாத்திரையாகமத்தில் நான் பார்க்குறோம். இந்த புஸ்தகம் யாத்திரையாகமத்தில்
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. ஏறக்குறைய 430 வருஷம் அங்கே இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். 430 வருஷம் அவர்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ அங்கே இருக்கும்போது தான் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது எபிரேய ஜனங்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்தாங்க. அப்போ அந்த ஜனங்கள் என்ன அப்போ என்னாச்சு? இல்லை, 400 வருஷம் அந்த குடும்பம் அங்கே போய் அவங்க பிள்ளைகள் 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 ஆகி எத்தனை பேர் ஆச்சு? இப்போ நானே சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நான் ஒரு மனுஷியை கல்யாணம் முடித்தேன். இப்போ நாங்கள் எத்தனை பேர்? 2 பேர். எனக்கு 5 பசங்க. இப்போ எத்தனை பேர் ஆச்சு? 7. 5 மருமகள். இப்போ 6 பேர குழந்தைங்க. எதில்? ஒரு 50 வருஷத்துக்குள்ள. எத்தனை வருஷம்? கல்யாணம் முடிஞ்சு 52 வருஷம். 50 வருஷத்துக்குள்ள இப்போ எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரே ஆள், ஒரே டேனியல் ராஜ் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம்? 17 பேர் இருக்கிறோம். 400 வருஷம் கழிச்சு எத்தனை பேர் இருப்பாங்க? 6 லட்சம் புருஷர்கள், மனைவி, பிள்ளைகள், பேர குழந்தைகள், அப்புறம் வயசானவிங்க. ஏன்னா அந்த காலத்தில் வயசானவங்களை கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க, குழந்தைகளை கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க, பெண்களையும் கணக்கில் வைக்க மாட்டாங்க. ஆண்கள் யுத்த புருஷர்களை மாத்திரம் என்னவாங்க? ஆமாம், அவங்களுக்கு தான். நாங்கள்லாம் ரிட்டையர்டு, எங்களையெல்லாம் கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. இந்த தம்பியெல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல இங்கே, அவங்கெல்லாம் கணக்கில் இருப்பாங்க. அப்போ யாருன்னா 2 பேர் தான் கணக்கு. ஆனால் வீட்டில் ஐயா, அம்மா, மருமக்கள், அப்புறம் பேர ஒரு. ஆனால் கணக்கு ஒரு வீட்டுக்கு என்ன கணக்கு வரும்? கணக்குப்படி நீங்கள் 3 பேர் தான். ஐயா கணக்கு கொடுத்துங்க, 2 பேர். அதுதான் அந்த காலத்தில். ஏன்னா 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அவங்கள சேர்த்த மாட்டாங்க, ஆசாரி ஒழியத்தில் கூட வச்சுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி. அப்போ 6 லட்சம் புருஷர்கள். அதை சின்ன வீட்டுக்கு 3 பேர் போட்டாலும் கூட எத்தனை லட்சம்? 3 18. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் 3 பேர் மாத்திரம் இருக்க மாட்டாங்க, 10 பேர் 12 பேர்லாம் அந்த காலத்தில் இருப்பாங்க. யாக்கோப் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? அப்போ கேட்டுக்குவோம், பெரிய கூட்டம். அப்போ இந்த காலத்தில் தான், இந்த 400ஆம் வருஷத்தில், 430வது வருஷத்தில் இந்த எபிரேய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகுனாங்க. அந்நிய தேசம் அவங்களுக்கு. எந்த தேசம் அது? எகிப்து. இன்னைக்கு என் பையன் எகிப்துக்கு போய்க்கிறான். முந்தா நாள் நைட்டு, நேற்று காலையில். இன்னைக்கு எகிப்தில் இருக்கிறான் என் மகன். எகிப்துன்னு என்ன ஞாபகம் வருது? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்ட நாடு, அப்படி ஞாபகம் இருக்குது. அவன் மீட்டிங்காக போய்க்கிறான், கடைசி பையன். ஓகே. அப்போ இந்த ஜனங்கள் கூக்குரலிட்டாங்க. யாருடைய தேவனை? எந்த தேவனை? ஆபிரகாம் தேவனை. ஏன்னா மற்ற மக்களுக்கெல்லாம் தேவன் யார் என்று தெரியாது. தேவனை அறிந்தவர் யார் அன்றைக்கு? ஆபிரகாம் என்ற தேவன் சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆபிரகாமுடைய தேவன் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தெரியுமா? எலியேசர் தெரியுமா உனக்கு? யாரு? அதாவது வேலைக்காரனுக்கும் அந்த ஊழியக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். இப்போ நம்ம வீட்டில் வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் எவ்வளோ உண்மையாக இருப்பாங்க? நம்ப மாட்டோம். அவங்க ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு போக வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே நிற்போம். ஏன்? ஆனால் எலியேசர் அப்படிப்பட்டவர்ல, உண்மை உள்ளவர். அப்போது எலியேசர் லாபானுடைய வீட்டுக்கு போகிறார், ரெபேக்காலை தெரிந்து கொள்ள. அப்போ எலியேசர் சொல்கிறாரு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனுங்கிறார். அப்போ அந்த ஆபிரகாமை என்ன அழைக்கிறார்? அவர் அப்பா இல்லை, ஆனால் தகப்பன்னு அழைக்கிறாரு. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். காரணம் என்னன்னா,
அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு ஆபிரகாமுக்கு தான் அவர் தேவன், அப்புறம் ஈசாக்குக்கு தேவன், அப்புறம் யாக்கோப்புக்கு தேவன். அப்போ இந்த மக்கள் எல்லாம் அவங்க கும்பிடுற சாமியை தான் என்ன செய்வாங்க, கும்பிடுவாங்க. ஆபிரகாம் யாரை கும்பிட்டாரோ அவரை தான் கும்பிடுவாங்க. அப்போது இந்த ஜனம் பெரிய கூட்டமாயிருச்சு. மோசையின் மூலமாய் தேவன் இவர்களை கானானுக்கு வழி நடத்துகிறார். ஏன்னா கானான் தேசமானது ஆபிரகாமுகத்திலே தேவன் வாக்களித்த தேசம். ஆனால் அவங்க வாக்களித்த தேசத்தை விட்டு எங்கே போயிட்டாங்க, எகிப்துக்கு போனாங்க. எதுக்காக எகிப்துக்கு போனாங்க? வெரி குட், கை தட்டி தட்டிக்கோ. ஆமாம், பஞ்சம். நம்ம வீட்டில் அரிசி பருப்பு உப்பு மிளகாய் ஒன்றும் இல்லைன்னு என்ன செய்வோம், எங்கே இருக்குதோ அங்கே மூட்டை கட்டிட்டு போயிடுவோம். ஏன்னா சாப்பாடு இருக்கிற இடத்துல தான் வாழ முடியும். இப்போ நம்மெல்லாம் மெட்ராஸுக்கு எப்படி வந்தோம் பாருங்க, மோசமான வார்த்தை பேசுகிறாங்க. பஞ்சம் பழிக்கும். வெளியூர்ல வந்து இந்த ஊரில் நல்லா இருக்கிறாங்க. இந்த ஊர்க்காரனால எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த ஊர்க்காரன் மெட்ராஸ்காரனெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இன்னும் எக்மோரில் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருப்பானுங்க. நாங்கள்லாம் இந்த மண்ணுக்கு பிறந்திருப்பாங்க. ஆனால் வெளியூர்காரன் வந்து இந்த ஊரில் என்ன ஆகிட்டான், விளைக்கிறான். அவனுக்கு பிழைப்புக்கு வழி தெரியல. அதனால எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. அவனும் நல்லா இருக்க மாட்டான், இருக்கிறவனையும் நல்லா இருக்க மாட்டான். அடுத்த ஸ்டெப் அது. பீகார்காரனுக்கு இதுதான் வெளிநாடு. மெட்ராஸ் எந்த நாடு? ஆமாம், அவனுக்கு சொல்கிறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு இருக்குது, சம்பளம் இருக்குது, எல்லா வசதியும் கிடைக்குது, எங்கள் ஊரில் வேலை வெட்டியே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அவனுக்கு வெளிநாடு எது? நம்ம ஊருக்காரனெல்லாம் துபாய் அமெரிக்கா அப்படி போயிட்டுருக்கிறான் பிழைக்கிறதுக்கு. போனவன் திரும்பி வர்றதில்லை சீக்கிரமாக. ஏன் வர்றதில்லை தம்பி? ஹலோ, வெளிநாட்டுக்கு போனவன் ஏன் மறுபடியும் இந்த ஊருக்கு வர்றதில்லை? நம்மால் வெளிநாட்டுக்கு போகிறோம்ல வேலைக்கு, அப்போ ஏன் திரும்பி இங்கே வர்றதில்லை? மைண்டு செட்டான், அவனுக்கு மைண்டு செட் ஆகி போச்சு. இப்போ என்னை பொறுத்துக்குங்களேன், என்னை பொறுத்துக்குங்க. இப்போ என்னை கொண்டு போய் மறுபடியும் ஊட்டியில் இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போய் இருப்பேனா? போவேன், வருவேன், ஒரு நாள் 2 நாள், அடுத்து எங்கே வந்துடணும்? வேலைக்கு இல்லை, மெட்ராஸ் சுற்றிட்டு இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், திரும்பவும் கானானுக்கு, கானான் தேசம், என்ன தேசம்? கானான் தேசம். இந்த கானானுக்கு கொண்டு வருவேன் சொன்னார். மோசையின் மூலமாய் கொண்டு வந்தார். போகும்போது குடும்பமாய் போனார்கள். போகும்போது எப்படி போனாங்க? இப்போ லட்சக்கணக்கான மக்கள் சேரும்போது என்ன ஆயிட்டாங்க? இப்போ அவர்கள் ஒரு தேசமாக, தேசம் முதல் குடும்பம், இப்ப 2வது என்னாச்சு? தேசம். அது என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம். என்ன தேசம்? அப்போ அந்த தேசத்துக்கு வந்தபோது இப்போ குடும்ப தலைவன் ஆராதனை செய்யல, ஆசாரியனை தேவன் நியமித்தார். மோசே என்ன செஞ்சார்? லேவி குடும்பத்தில் இருக்கிற ஆரோனை ஆசாரியனாக நியமித்தார். ஆரோன் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவனுக்கு பலி செலுத்துவார், ஆராதனை செய்வார். இப்போ குடும்ப மார்க்கமாக இருந்தது, குடும்ப மார்க்கம். இப்போ தேச மார்க்கம். என்ன மார்க்கம்? தேச மார்க்கம். ஒரு நாடு. இப்போ இந்தியாவில் சட்டம் இருக்குதா? வெட்டிட்டு கூட 3வது நாள் ஜாமீனில் வெளியே வரலாம். வரலாம் ஐயா, என்ன பண்ணாலும் என்ன பண்ணலாம். இப்போ அரபிய கண்ட்ரிக்கு போவோம், வளைகுடா நாடுகளை போவோம். கையா அவன் அவ்வளோ முடிஞ்சான், திருடுனா கையை வெட்டுவான். வேற மாதிரி இருந்தால் அதோட பலி. நடுத்தருவில் ஜனங்க முன்னால் வச்சு தூக்கில் ஏற்றுவான், சுடுவான். தண்டனை உடனடி. அந்த ஊரில் ஒருத்தன் போய் தப்பு செய்யணும்னு என்ன செய்வான்? பயப்படுவான். இந்த ஊரில் சொல்லுவான், நம்ம சினிமாவில் காட்டுவான், ஏய் நானும் ரவுடி தான்டா, நானும் ரவுடி தான் கை காட்டிட்டு போவான். இல்லையா? உண்மை தானே?
ரவுடின்னா ஒரு பெரிய பந்தான்னு நினைக்கிறாங்க. அது அருவருப்பு, அசிங்கம். நான் ஒரு ரவுடி பையன்னு சொன்னேன். இப்போ நம்ம பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க குடும்பங்களில்? இங்கேயுமே அப்படித்தான் முடி வளர்த்து இருக்கிறான். கோயம்புத்தூர் இருக்கிற பசங்களும் இதே மாதிரி தான் இருக்கிறானுங்க, தாடி வலிச்சுக்கிறானுங்க, எப்படி எப்படியோ இருக்கிறாங்க பசங்க. என்னன்னு கேட்டால் சொல்கிறாங்க, ஸ்டைலுங்க அங்கிள். என்னது ஸ்டைலாம்? இது எங்கே கத்தானுங்க? சில்மா. அப்போ மனுஷனை எது ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்குது? இப்போ தேசம் மார்க்கமான போது ஒரு தேசத்துக்கு என்ன வேணும்? சட்டம் வேணும். 1987 வருஷத்தில் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார். அவர் செத்துட்டார். டிசம்பர் மாதம் 24 இறந்துட்டார். இறந்த அன்னைக்கு என்னாச்சுன்னா, நான் சென்னையில் இருக்கிறேன், தேனாம்பேட்டையில். போலீஸ் எல்லாம் அந்த இறந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த உள்ளூர் ரவுடிகள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? பெரிய பெரிய துணி கடையெல்லாம் போய் கண்ணாடி உடைச்சு, ஆப்டால் ஒரு டீ கடை இருக்கிற கடல மிட்டாய் பாட்டிலை கூட தூக்கிட்டு போகிறானுங்க. நான் கண்ணால் பார்த்தேன். நடந்தையா? நடந்தா இல்லையா? எல்லாம் கொல்ல. யார் இல்லை இதனால? போலீஸ். அங்கங்கே என்ன இருக்கணும்? போலீஸ் தான் பயப்படுவான். போலீஸ் என்னங்க பயப்படுவான்? இல்லை, கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் இல்லைன்னு பெரிய 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 ஹோட்டல் கீட்டில் எல்லாம் அடித்து நொறுக்கி திருடிட்டு போனாங்க. அப்போது எது தேவை ஒரு தேசத்துக்கு? சட்டம். அதுதான் நியாயப்பிரமாணம். அதுக்கு பேர் என்ன? நியாயப்பிரமாணம். இங்கே என்ன சட்டம்னா, குடும்பத்தில் தகப்பன் சொல்லுவாங்க, பிள்ளைங்க கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? தகப்பன் சொல்லுவார், பிள்ளைகள் கேட்கும். அந்த அம்மா சொல்லுவாங்க, எங்கே கேட்குறாங்க ஐயா? எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகள்லாம் கேட்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே போதிட்டு வர்றோம். இப்போ பறந்துட்டாங்க, எல்லாம் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் அவங்க பேசுகிறத கேட்குறோம், அவங்க சொல்கிறது என்ன செய்கிறோம்? ஆமாம், ஏதாவது நான் கேட்போம். ஏன் கேட்குறோம்? அவங்களும் வளர்ந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் ஆலோசனை இருக்குது. அதுக்காக எங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதில்ல. அப்போது குடும்ப மார்க்கமாக இருக்கும்போது ஆபிரகாம் குடும்பத்தாருக்கு போதித்தார். பலி பீடத்தில் யார் பலி செலுத்தினா? ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு போதகராக இருந்தார், ஒரு ஆசாரியராக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியுமாக இருந்தார். ஆபிரகாம் தீர்க்கதரிசி இருந்தார். இப்போ ஒரு தேசம் நானதுனால இப்போ குடும்ப தலைவர்கள் போதிக்க முடியாது. அப்போ அதற்காக தேவன் நியமித்து தான் ஆசாரியர்கள் ஆராதனை செய்வதற்காக. அத்தோடு கூட நியாயப்பிரமாணம் என்ற சட்ட புத்தகத்தை கொடுத்தார். சட்ட புத்தகத்தை யார் கொடுத்தது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த சட்டம் என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண சட்டம் 10 கட்டளை எல்லாமே அடங்கும். அது யார் மூலமாய் கொடுக்கப்பட்டதம்மா? மோசே யார்? எஸ், அவர் தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மோசே. நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. மோசே அருமையாக இருக்குது, மோசை பற்றி சொல்லணும். அப்போ மோசையின் மூலமாய் இந்த தேசத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டது? சட்டம். அதில் ஒரு சட்டம் இருக்குது. 10 கட்டளையில் ஒரு சட்டம். ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அப்போ இந்த தேசத்துக்கு ஒரு சட்டம். அந்த தேசத்தில் ஓய்வு நாள் 7வது நாளை ஆசரிக்க வேண்டும். அப்போ ஓய்வு நாளை மீறினால் என்ன செய்யணும்? தெரியுமா? ஒருத்தர் ஓய்வு நாளை மீறினால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி சொல்லுங்க, தெரியுமா? இந்த மாதிரி உட்கார வச்சு எல்லாம் சேர்ந்து கல் எடுத்து அடிக்கணும். ஹலோ ஐயா, வெளியே இருக்கிறேன்.
அப்ப கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கல்லால் அடித்து. அந்த சட்டம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதா? இந்த தேசத்துக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சட்டம் கொடுக்கும்போது ஆபிரகாம் இல்லை. இந்த சட்டம் கொடுக்கும்போது ஆபிரகாம் தெரியாது. மோசே வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இப்போ கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிறுத்தி சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். எந்த பிரமாணத்தை? நமக்கு எதிரடையாக இருந்த பிரமாணம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் நமக்குரியது அல்ல. யாருக்குரியதல்ல? அன்றைக்கு மோசையின் கீழே வாழ்ந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஐயா இருக்கிறாரு, சர்ச்சுக்கு வரலன்னா கல் எடுத்துட்டு வருவாரா? ஏன்? ஆனால் இந்த காலத்துல இருந்தால் என்ன செய்வாங்க? எல்லாரும் எங்க விட்டு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. கல்லுலையே கல்லெறிஞ்சு கொள்ளணும், ஓய்வு நாள் ஆசரிக்கலையா. அப்போ இந்த புதிய சட்டம், இந்த நியாயப்பிரமாண சட்டம் எங்கே முடிவடைந்தது? சிலுவையிலே முடிந்தது. நிறைய சொல்லிட்டு வர்றேன். இப்போ நமக்கு என்ன சட்டம்? புதிய சட்டம், அன்பின் சட்டம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு ஒரு அறை விட்டா நீ 2 அறை திருப்பி கொடு. அதான் நியாயப்பிரமாணம். கிருபையின் பிரமாணம் என்ன? சகிக்கணும், மன்னிக்கணும், அன்பு காட்டணும் அவங்ககிட்ட. ஒரு சத்துருவை நேசி. அப்படி எப்படி? படுவாக அவனே சத்துரு துரோகி, அவனை போய் நேசிப்புமா? ஆனால் இயேசு சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், உன் சத்துருவை நேசி. உன்னை பகைத்தால் அவனுக்காக நீ என்ன செய்? உன்னை துன்பப்படுத்தினால் அவனுக்காக ஜெபம் பண்ணு. என்னென்னு? அவன் நாசமாக போகட்டும்னா. ஒரு அம்மா ஆவியில் ஜெபம் பண்ணுது, பலம்மா ஜெபம் பண்ணுது. ஹல்லேலூயா 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 ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த பக்கத்து வீட்டுக்காரியை நாசமாக்கணும், செத்து தொலையிட்டு ஜெபம் பண்ணு. பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவியானா நீ யார்? இப்போ உங்களை சபிக்கிறவர்களை என்ன செய்ய? ஆண்டவரே அந்த அம்மா நான் ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்ல, மனம் திரும்பிட்டு ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். என்ன செய்யணும்? மனம் திரும்பிட்டு ஆண்டவரே சொல்லலாம். அழிஞ்சு போட்டுன்னு சொன்ன இன்னொரு அம்மா நம்ம மோசம். எங்கள் மாமியாவை அழிஞ்சு போகணுங்கிறான். ஒரு மாமியாக்காரம்மா சொல்லுது என் மருமக போகணுங்கிறான். எப்படி? 2 பேரும் ஜபையில் உட்காந்துக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் நரகத்துக்கு தான் போவீங்க. எங்கே போவீங்க? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்போ பாருங்க, முதல் காலம் குடும்பம், பிதாக்களுடைய காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஆதாம், நோவா எல்லாம். 2வது நியாயப்பிரமாண காலம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வரை அது என்ன காலம்? நியாயப்பிரமாண காலம். அப்போ அந்த நியாயப்பிரமாண காலத்தில் எப்போ முடிவடைந்தது? இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது அது முடிந்தது. இப்போ நமக்கு இருக்கக்கூடியது கிருபையின் காலம், கிறிஸ்துவின் காலம், மன்னிக்கும் காலம், அன்பின் பிரமாணம். என்ன பிரமாணம்? 2க்கு வித்தியாசம் இருக்குதா? இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்து இங்கே நமக்கு கொடுத்த என்ன ஆகும்? அன்றைக்கு சொல்றாங்க, மோசையினால் கொடுக்கப்பட்ட பிரமாணம் நம்மாலே சுமக்க முடியவில்லை, கடுமையானது.
கடுமையானது. அது பிள்ளையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் சரி, சட்டம் தான், தண்டனை தான். ஆனால் இப்போ தண்டனை இல்லை, ஆண்டவர் மன்னிச்சிருங்கிறார். என்ன செய்? மன்னிச்சிருங்கிறார். புரியுதா? அப்போஸ்தலர் 2 வரைக்கும் 4 சுவிசேஷக்கார் இதெல்லாம் பைபிளில் அது வரைக்கும். இதெல்லாம் எழுதக்கூடாது, நல்ல நோட்டு வச்சு அழகாக எழுதணும். 58 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைபிள் காலேஜ் படித்த நோட்டு புக்கெல்லாம் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது. அப்படியே எப்போ திரும்பி எடுத்து பார்ப்பேன். நான் எனக்கு ஒரு டவுட் வந்தால் உடனே பார்ப்பேன். என் நோட்ஸ் நான் கையில் இருந்து வாலிபனாக இருக்கிற காலத்தில். புரியுதா? அப்போ அதுக்கு எப்படிப்பட்ட நோட்டு போடணும்? முழிக்காத, பத்திரம் எழுதுறமல்ல, லேண்டு வாங்க பத்திரம் எழுதுறமல்ல, எந்த பேப்பர் போடுவோம்? அது எப்படி இருக்கு? கிரீன் பேப்பர். என்ன ஆகும்? ஏன்னா அந்த கிரீன் பேப்பர் அழியாது, தாங்கும். அதுக்கு தான் அதில் போடுவாங்க. இந்த மாதிரி நோட்டு பேப்பரில் பத்திரம் போட்டு என்ன ஆகும்? அழிகிறதில்ல, வெந்து அது கசங்கி போயிடும் இல்லையா? அன்றைக்கி ஒரு 500 ரூபாத்தால் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். வாஷிங் போயிட்டு அது மிஷினில் போய் எல்லாம் அடித்து முடிச்சு எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அப்புறம் காஞ்சதை எடுத்துகிட்டு வர்றேன், என்னமோ பெருசாக தெரியுது. எடுத்துகிட்டு வந்தா 500 ரூபா அப்படியே இருக்குது. என்னங்களே? ஒன்றும் இல்லை. பஸ் டிக்கெட்டை பாக்கெட்டில் போட்டு என்ன ஆயிடும்? கிளியாது, அரைஞ்சு கட்டியாக போயிடும். ஒருத்தருக்கல்ல. இப்போ இந்த பிரமாணம் முடிந்தது யார் மூலமாக? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இது ஆமாம், 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட பிரமாணம் யார் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது? இப்போ இந்த பிரமாணத்துக்கு எடுக்கிறோமா, இந்த பிரமாணத்துக்கு எடுக்கிறோமா? ஏன்னா இந்த பிரமாணத்தினால நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு கொடுக்கப்பட்டது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவினாலே கொடுக்கப்பட்டது. ஏன்னா மத்திய அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவராலே என்று வேறு ஒருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே இல்லாமல். அப்போ எல்லா மக்களும் சிலுவைக்கு தான் வரணும். இப்போ மோசே சொன்னபடி நம்ம கேட்கணுமா? ஆபிரகாம் சொன்னபடி கேட்கணுமா? இயேசு கிறிஸ்து சொன்னபடி. அவர் நம்முடைய ராஜாவாக, நம்முடைய சிருஷ்டிகராக, நம்முடைய கர்த்தாவாக நமக்கு எல்லாமா இருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்தது ஆபிரகாமும் மோசேயும் அல்ல. யார் கொடுத்தா? இயேசு. அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? பாவ மன்னிப்பு கிடைத்து, அடுத்தது அவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாட்டு. ஜஸ்ட் கொஞ்சம் பிரேக் விடலாமா? ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். கொஞ்சம் கொடுத்துட்டு அது வரைக்கும்